பொறியியல்ல 1ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான், சில பகுதிகள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான பகுதிகள், அதாவது இது எல்லாமே பேசிக், கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய பிளேசஸ் தான். இதை வந்து நல்லா கவனமாக பார்க்கலாம். பீடபூமிகள் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக மூணே மூணு பீடபூமி தான். என்னென்னலாம்? இந்த பகுதி, அதாவது இந்த இடது பக்கம், இந்த பக்கத்தில் மாலவ பீடபூமி மார்க் பண்ணிடலாமா? அடுத்தது சோட்டா நாகபுரி பீடபூமி, கனிம வளங்கள் கொண்ட பீடபூமி இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த பகுதியில் கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை இங்கே வந்துடணும், சோட்டா நாகபுரி பீடபூமிக்கு. ஓகேவா? இப்போ மாலவ பீடபூமி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் சோட்டா நாகபுரி பீடபூமி. அடுத்தது இன்னொரே ஒரு பீடபூமி தான் தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேலே விந்திய மலை இருக்கு இல்லையா, இந்த மூணுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் தக்கான பீடபூமி. இதை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வரைஞ்சிட்டுலாம் இருக்க வேணாம். நடுவில் தக்கான பீடபூமின்னு எழுதுனா முடிஞ்சுது. ஓகேவா? இந்த பகுதி தான் தக்கான பீடபூமி. இப்போ நாம் பீடபூமி என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? மாலவ பீடபூமி, இங்கே சோட்டா நாகபுர் பீடபூமி, தக்கான பீடபூமி. இந்த மேப்பை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி பகுதிகளை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.